அவர் கனவு காண்பதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டுங்க. 234 இல்ல 235 கூட ஒரு அமைச்சர் சொன்னாரு. டோட்டல் சீட்ஸ் எவ்வளவு இருக்குதுன்னு தெரியாம. ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புறேன். 21ல 10 ஆண்டு அதிமுக ஆட்சி எவ்வளவு மக்கள் ஆன்டி இன்கம்பன்சி, மக்களுடைய எதிர் அபிப்பிராயம் எவ்வளவு இருக்கும் ஆட்சியாளர்கள் மேல. ஜெயலலிதா போன்ற ஆளுமை மறைந்து எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி, சசிகலான்னு அடிச்சுக்கிட்டு இருந்த நேரம், அந்த கட்சி ரொம்ப கலகலத்து போயிருந்த நேரம். அப்படிப்பட்ட சூழல்ல திமுக எத்தனை சீட்ல ஜெயிச்சது? 133 சீட்ல தான் ஜெயிச்சது. எடப்பாடி இவ்வளவு சிக்கல்கள் மத்தியில 66 சீட்ல ஜெயிச்சாரு. 2 பேருக்கு வித்தியாசம் வெறும் 6% தான். ஒரு 40 தொகுதிகள்ல திமுக தப்பி ஜெயிச்சது 10,000 ஓட்டு கீழே தான். 5,000 ஓட்டு மாறுச்சுன்னா தேர்தல் ரிசல்ட்டே மாறி இருக்கும். அதனால அப்படிப்பட்ட 10 ஆண்டு தொடர்ச்சியா அதிமுக ஆட்சி, அது மேல ஏகப்பட்ட புகார்கள், ஆளுமையான தலைவர் இல்ல, கட்சி நாலா சில்லியா உடைஞ்சிருக்குது. அப்பவே ஸ்டாலினாலையும் திமுகவாலையும் திமுக கூட்டணியாலையும் 133 மேல வாங்க முடியலன்னா இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சரா இப்ப ஊழல் புகார்ல சிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் இப்ப போயிருக்காங்க. செந்தில் பாலாஜி இப்ப பெரிய தியாகி. இதே செந்தில் பாலாஜியின் ஊழலை பத்தி தான் கரூர்ல போயிட்டு ஸ்டாலின் மீட்டிங் போட்டு பேசினாரு. ஆனா இன்னைக்கு அவர் கட்சியில வந்துட்டோன்னு அவரை தியாகி ஆக்கிட்டாங்க. மோடி, அமித்ஷா பண்ற அதே இதுதான், வாஷிங் மிஷின் வேலைதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அதனால ஊழலற்ற நிர்வாகம், ஊழலற்ற ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி, டிரான்ஸ்பரன்சி இருக்கும் என்னுடைய ஆட்சியிலன்னு என்னைக்கு நம்ம விஜய் கோயம்புத்தூர்ல டிக்ளேர் பண்ணிட்டாரோ அதுதாங்க எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய ஸ்லோகனா இருக்க போகுது. ஏன்னா இந்த 2 கட்சிகளுக்கும் தார்மீக, 2 இல்ல பாஜக உட்பட சொல்றேன், இன்னைக்கு கட்சிகளா இருக்கக்கூடிய காங்கிரஸா இருக்கலாம், திமுக, அதிமுக, பாஜக, இவங்க யாருக்குமே அருகதை இல்லை ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம்னு சொல்றதுக்கு. ஏன்னா அதிமுக, திமுக அமைச்சர்கள் மாறி மாறி சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டி இப்போ எல்லாம் ரெய்டு எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கிற அந்த திண்மை, அந்த தார்மீக பலம் விஜய் கிட்ட இருக்கு. ஏன்னா நீங்க கேட்கலாம், அவர் இன்னும் ஆட்சியிலே இல்லையே, வந்தாங்கன்னா 275 கோடி ஒரு படத்துக்கு வாங்குற ஒரு நடிகர், உச்ச கட்டத்துல சுப்ரீம் லெவல்ல இருக்கிறவரு, இன்னும் ஒரு 10-15 வருஷம் நடிக்கலாம் அவர் ஈஸியா. அந்த வருமானத்தெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் ஏதாவது செய்யணும், மக்கள் என்னை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு கொண்டு போனாங்க, ஆக நன்றி கடனா நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இறங்கி வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் ஓப்பனா சொல்றாரு, என்னுடைய ஆட்சியில ஊழலும் இருக்காது, ஊழல்வாதிகளும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆகவே இன்னைக்கு ஊழலற்ற ஆட்சி என்பது மிகப்பெரிய அரசியல் கோஷமா தேர்தலில் வரப்போகுது. இவங்க என்ன தலைகீழா நின்னாலும், குப்புற அடிச்சு தோப்புக்காரணம் போட்டாலும், திமுகவினுடைய ஊழல் என்பது ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்குதுங்க. இப்ப இந்த டாஸ்மாக் ஊழலே பாருங்களேன். இந்த டாஸ்மாக் கடைகள்ல 10 ரூபாய் 20 ரூபாய் வசூல் பண்ணி, எவ்வளவுன்னா அது சாதாரண தொகை இல்லை. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சொன்னாரு, 1.5 கோடி பாட்டில்கள் ஒரு நாளைக்கு விற்பனை ஆகுது அப்படின்னா 15 கோடி ஒரு நாளைக்கு இந்த எக்ஸ்ட்ரா காசுல வருது. ஒரு நாளைக்கு 15 கோடினா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? சுமார் 6,000 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருமானம். இப்ப 4 வருஷம், 4 வருஷத்துல 24,000 25,000 அடிச்சிருக்காங்க. இப்ப இந்த பணம் எல்லாம் வச்சுட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப ஏன் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், இந்த பணம் தாங்க. அந்த கரூர் கேங் தான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஷேர் பண்றாங்க எல்லா இடத்துக்கும். திமுக தலைவர்களுக்கு எல்லாம் போகுது. எலெக்ஷனுக்கு அதை தான் நம்பி இருக்காங்க. இப்ப அதனாலதான் பதறாங்க. இப்ப செந்தில் பாலாஜிய எதிர்கட்சி தலைவரா இருந்த ஸ்டாலின் கரூர்ல போய் என்ன திட்டினாரு, என்ன பேசினாரு, அதே ஆள் இன்னைக்கு அவரை ஒரு தியாகி மாதிரியும் ஒன்றிய அரசு பழி வாங்குதுன்ற மாதிரி பேசுறாங்கல்ல. இது மாதிரி இரட்டை நாக்கு பேசுறதுக்கு திமுக தலைவர்களால தான் முடியும், வேற யாராலும் முடியாது.